அறிவும் வந்துடுறாரு. அறிவு வந்தவுடனே என்னாச்சு எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சின்ன வேலையான்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி ஷர்ட்டில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து என்னது இது ரத்தக்கரைன்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு ரத்னா டென்ஷன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதில் இதுவாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா உட்கார வச்சுறாங்க. முகூர்த்தத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தாலி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து சிவபாலன் எந்திரிக்கிறாரு. என்னை விடுங்கடான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என் அத்தை பொண்ணு கல்யாணம்டா, நாங்கள் போகணுன்டா, அவங்க 2 பேர் கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்ல அப்புறம் மாப்பிள்ளை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கௌதம் ரொம்ப மோசமானவன், அவன் நிறைய பொண்ணுங்க கூட ஏற்கனவே பழகியிருக்கான், நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. சிவபலன் அவன் கூட வந்துட்டு வீரா கல்யாணமே நடக்கிறது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு பாட்டுக்கு வேகமாக வந்துட்டுருக்காரு. எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாரு. யாருமே கல்யாண பிஸியில் ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே சிவபவனோட அம்மா பாக்கியும் டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தாலியெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. முதல்ல யார் கல்யாணத்தை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, முதல்ல பெரியவர் ரத்னா தான், அவள் கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. மந்திரம் சொல்லி அப்புறமா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அறிவும் கட்டுறதுக்கு வரதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே கனிக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஒரு மாதிரி மயக்கமாக மாதிரி இறங்கி என்னாச்சு கண்ணின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா மாதிரி பேசுகிறாங்க. அப்படி அங்கே பார்த்தா அங்கே ஜோக்கர் மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பிடிங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மயங்கிட்டாங்க. அப்புறமா எல்லாரையும் சுற்றி நிற்க சொல்லிவிட்டு முத்துப்பாண்டியை போயிட்டு அந்த ஜோக்கர் யார் என்னன்றதை போய் பார்க்க சொல்லிடுறாங்க. முத்துப்பாண்டி அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அப்போ தான் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்ட்டு அடுத்தது வீராதான்னு சொல்லிட்டு மதர் தடுத்து இது பண்ணுறாங்க. மெதுவாகவே பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்கள், ரத்னாக்கு பண்ண மாதிரியே பொறுமையாக பண்ணுங்கள். அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு பொறுமையாக பண்ணலாம், என்ன நடந்துட போகுதுன்ற மாதிரி எல்லோரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. சிவபாலன் வரவே இல்லையே என்னடா இதுன்ற மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்போ சிவபாலன் கரெக்டாக மண்டபத்துக்குள்ளே வண்டி விட்டுட்டு ஓடி வராரு. கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. இப்படி கட்டுறா தாலின்னு அவங்க அம்மா சொல்ல வைஜெயந்தி கௌதமும் கட்ட போகிறாரு. கரெக்டாக வந்து தாலியை பிடிக்கிறாரு சிவபாலன். எதுக்கு தாலி பிடிங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் கட்ட, சண்முகத்தை பரணி பிடிக்க, அப்புறம் அவங்கள வந்துட்டு பாக்கி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வைஜெயந்தியை வந்துட்டு நம்ம எசைக்கு பிடிச்சிக்கிறாங்க. தாலியை கட்டுறா அப்படின்ற மாதிரி பாக்கியும் சொல்ல இவங்க சிவபாலனும் வேறு வழி இல்லாமல் வீரா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. அப்படியே மொத்த பேருமே குறைஞ்சி போய் ஷாக்காகி பார்க்குறாங்க. அவங்க அப்பா தடுக்க வர அவங்க அப்பாவையும் தள்ளி விட்டுட்டு சிவபாலன் வீரா வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தாலியை கட்டி விட்டுறாரு. மொத்த பேருமே செம்ம ஷாக்காக இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு போட்டு செம்மையாக சிவபாலனை வந்துட்டு சண்முகத்துலேருந்து எல்லாருமே அடிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் முடிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வருது. போலீஸ் வந்து அறிவு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அறிவு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். வந்து இவங்க கூட வேலை செய்கிற டீச்சர் மாலத்தியை வந்துட்டு கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தங்கச்சிங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சண்முகம் என் தங்கச்சிங்க வாழ்க்கை போயிடுச்சுன்னு அடிச்சுட்டு அழுகிறாரு. அப்புறம் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. என்னடா இது ஒருத்தி வாழ்க்கை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் புருஷன், இன்னொருத்தி கழுத்தில் எதுக்காக இந்த சிவபாலன் தாலி கட்டினாலே தெரியலன்னு எல்லாருமே ஊரே பேசுகிறாங்க. அப்படியே சோகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க தங்கச்சிங்களை கூட்டின சண்முகம். இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்த சிவபாலனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. சவுந்தரபாண்டி எதுக்கு இப்படி வேலை பண்ண, அவன் போய் என் வீட்டு மருமகளான்னு சொல்லிட்டு செம்மையாக அடின்னு அடிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.